எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும், செல்வம், வசதி, பெயர்ப்புகள் இருந்தாலும், மெய்யான இறைவனுடைய ஆறுதலுக்காய் தேடக்கூடியவர் ஏராளம். இதோ பக்தன் பெரிய ராஜா தான், ஆனால் அவர் சொல்லுகிற அனுபவத்தை கேட்போமா? சங்கீதம் 119:82. எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. அவரை தேற்ற மகிழ்ச்சியாக்க பல நடனங்கள், உலக களியாட்டுகள், இப்படி பல காரியம் இருந்த போதிலும் இவர் சொல்றார், என் கண்கள்லாம் பூத்து போகிறதப்பா, உம்முடைய வசனத்தின் மூலமாக தான் நான் தேற்றப்பட முடியும், உம்முடைய வார்த்தைகள் தான் என்னை மெய்யாய் தேற்றும், ஆறுதல் படுத்தும் என்று உணர்ந்த ஒரு பெரிய ராஜா சொல்லுகிறார், எப்பொழுது என்னை தேற்றுவீர். இதை கேட்கும் அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஆறுதல் மனுஷனிடத்தில் அல்ல, அவைகள் மாறி போகும். பணம் கொடுத்தா வருவாங்க, அல்லது உதவியாக இருப்போம் என்றால் பெனிஃபிட் நம்மளால் நடக்கும்னா வருவாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல. என் தேவன் இப்பொழுது உங்கள் அருகில் வந்து உங்களை தேற்றுவார். கலங்க வேண்டாம். அந்த நல்ல தெய்வத்தை ஏற்றுக்கொள்வோமா? அவர் நாமத்தை நம்பி தொழுது கொண்டு ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோட ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வகையில் ஆறுதலற்று இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை தேற்றுவீராக. நம்முடைய ஆறுதல் பெருகட்டும். அவங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் பெருகட்டும். ஆசீர்வதியும். ஜீவாதிபதி மீட்பர் மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்காக திருப்பலன் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். God bless you.